சவுதி அரேபியா பாலைவனத்தில் கூகுள் மேப்பை நம்பி ஜீப்பில் பயணித்த தெலங்கானா இளைஞர் உள்ளிட்ட இருவர் வழி தெரியாமல் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கரீம் நகரைச் சேர்ந்தவர் 27 வயது முகமது சேஷாத் கான். இவர் சவுதி அரேபியாவில் உள்ள தொலைத்தொடர்பு சேவை நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். உடன் வேலை பார்த்த சூடான் நாட்டைச் சேர்ந்த இளைஞரோடு முகமது சேஷாத் கான் பாலைவன பகுதியில் ஜீப்பில் பயணம் மேற்கொண்டார். ஆர்வ மிகுதியால் அவர்கள் ரப் அலிகாலி பாலைவனத்திற்கு சென்றனர். அது உலகின் மிகவும் ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாகும். இந்த பாலைவனம் சுமார் 650 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நஜ்ரான் மாகாணங்கள் உட்பட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன் மற்றும் ஏமன் வரை பறந்து விரிந்துள்ளது. அங்குள்ள சூழல்கள் மிகவும் ஆபத்தானது என்பதால் அங்கு யாரும் செல்வதற்கு முன் வருவது இல்லை. ஆனால் முகமது சேஷாத் கான் உள்ளிட்ட இருவரும் கூகுள் மேப்பை நம்பி அங்கு சென்ற நிலையில் இடையிலேயே GPS சிக்னல் கட்டானதால் வழி தெரியாமல் திண்டாடி உள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய செல்போனில் பேட்டரியும் தீர்ந்துவிட்டதால் யாரையும் தொடர்பு கொண்டு உதவி கோர முடியவில்லை. கூடவே ஜீப்பில் எரிபொருளும் காலியானதால் நடு பாலைவனத்தில் சிக்கி பரிதவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தாங்கள் வந்த பாதை எது என தெரியாமல் விழிபிதுங்கி நின்றுள்ளனர். 4 நாட்கள் முட்டி மோதியும் பாலைவனத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. கூடவே தண்ணீர் இன்றியும் உணவு கிடைக்காமலும் சோர்வடைந்துள்ளனர். வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருந்ததால் மயங்கி விழுந்துள்ளனர். கடுமையான நீரிழப்பு மற்றும் சோர்வு காரணமாக இருவரும் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். ஊழியர்கள் இருவரும் பணிக்கு வராததால் அது குறித்து அலுவலகத்தின் தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட பின்பே அவர்கள் ஆபத்தான பாலைவன பகுதிக்கு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆனாலும் கடைசியில் நண்பர்கள் இருவரையும் சடலமாகத்தான் மீட்க முடிந்தது. இது குறித்து துபாய் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகின் ஆபத்தான பாலைவன பகுதியில் கூகுள் மேப் துணையோடு பயணித்த போது இடையிலேயே GPS சிக்னல் கட்டாகி பாலைவனத்தை விட்டு திரும்ப முடியாமல் நண்பர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.